எல்லாருக்கும் வணக்கம். இதழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, என் தங்கச்சி பசங்க வந்திருக்காளுங்க. அவளுங்க ஏதோ கேட்டிருக்காளுங்க. அவங்க கேளுங்க. ஹாய் சொல்லு. திருட்டு முடிக்கிறா மேலே ஏறி உட்காந்துங்க. என்னம்மா கேட்டீங்க? நாங்க இன்னைக்கு பெரியம்மா கிட்ட கிறிஸ்மஸ் வேற வருதுல, அதனால ப்ளம்ஸ் கேக் கேட்டிருக்கோம். ஓஹோ, ப்ளம்ஸ் கேக் கேட்டிருக்கீங்களா? ஆமா. இவ வந்தா இருக்கவே மாட்டா. பர்த்டே இருக்குன்ட்டு முதல்ல ஒரு பர்த்டே இருந்தது, அதை பார்த்து போயிடுவா. இந்த வாட்டி தான் வந்தோடனே இங்க தங்கிட்டா. அதனால குழந்தைங்க ஆசையா கேக்குதுங்க, அதனால செய்யலான்ட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு விஷயம், எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். சரி வாங்க கேக் செய்யலாம். கேக் பண்றதுக்கு முதல்ல சோப்பத்தை வச்சு கேரமல் பண்ணிக்கலாம். கேரமல் வந்து நான் இதே கப்ல 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இப்ப நம்ம கேரமல் முதல்ல பண்ணிக்கலாம். சரிங்களா? கேரமல் எதுக்கு பண்றோம்னா, கேக் வந்து பிரவுன் கலர்ல வரும் பாத்தீங்களா, அந்த கலர் வரதுக்காக தான் கேரமல் பண்றோம். இந்த கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு நம்ம கேரமல் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது, வெறும் பாத்திரத்துல தான் இது கேரமல் பண்ணணும். ஹீட் ஆகி இது மெல்ட் ஆகணும் சக்கரை. அது வரைக்கும் கைவிடாம ஸ்லோல வச்சு கிளறுவோம். நீங்க பாருங்க, மெல்ட் ஆகிட்டே இருக்கு. இன்னும் நல்லா மெல்ட் ஆகி கேரமல் ஆகும். அது வரைக்கும் பொறுமையா கைவிடாம கிளறுங்க. கைவிடாம கரண்டிட்டே கிளறுங்க. சரி, இங்க பாருங்க, நம்ம போட்ட சக்கரை நல்லா கேரமல் ஆகி மெல்ட் ஆகி தேன் கலர்ல வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி வரணும். இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இங்க பாருங்க, நம்ம போட்ட சக்கரை நல்லா கேரமல் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இது ஏன் ஆற வச்சுன்னா, ரொம்ப அனல் வந்துட்டு அந்த டைம்ல நம்ம தண்ணி ஊத்துனா மேல எல்லாம் தெரிக்கும். அதனால லைட்டா ஆற வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? எப்படி தெரியுது? அதனாலதான் நான் ஆற வச்சது. நம்ம ரொம்ப சூட்டோட ஊத்துனா இன்னும் அதிகமா மேல எல்லாம் வரும். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம கலக்கிக்கலாம். தண்ணி ஊற்றினா கெட்டியாயிடும் நம்ம கேரமல். பாருங்க, நம்ம இப்ப இது கேரமல் முடிஞ்சிச்சு. இதுல தண்ணி கொதிச்சுட்டே இருக்கு. நீங்க அது கிளறுங்க, நான் சொல்லிக்கிறேன். இப்ப இதுல வந்து ஆட் பண்றதுக்கு வந்து முந்திரி இங்க இருக்கு, பாதாம், பிஸ்தா, செரி பழம் தானே மாதிரி. செரி பழம், முந்திரி. இது வந்து டெக்கரேஷன் பண்றதுக்கு. இது வந்து பியூட்டி. இதுதான் காஞ்ச கருப்பு திராட்சை. இது எல்லாமே வந்து இப்ப இதுல போட்டு மிக்ஸ் பண்ண போறாங்க. இது நல்லா காஞ்சிருச்சு. டியூட்டி பூட்டியை போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட். நான் கிரீன் கலர் பார்த்தேன், கிடைக்கவே இல்லை எனக்கு, அதான் கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் பாதாம், பிஸ்தா, பாதாம், முந்திரி, செரி பழம், பிளாக் திராட்சை, அவ்வளவுதான். இதை போட்டு கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இந்த சூட்ல நல்லா ஊறிடும் பழம்லாம். ஃப்ரூட்ல இல்ல, ஸ்வீட்ல. ஃப்ரூட்லயும் ஊறும், ஸ்வீட்லயும். ஆமா. ஓகே, இது வந்து இப்ப நல்லா ஊறணுமா? ஆமா. அதுக்குள்ள நம்ம வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அதே மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதை ஜலிச்சிக்கலாம் முதல்ல. அப்புறம் 1/2 கப்பு பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்பில் 1/2 கப்பு பால் பவுடரு. அப்புறம் 1 கப்பு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரு, 1/2 கப்பு பேக்கிங் சோடா, 1/2 கப்பு, கப்பு இல்லை சாரிப்பா, 1 ஸ்பூனு பேக்கிங் பவுடரு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இதையும் வந்து பொடி பண்ணி போட்டுருக்கேன். இது ஏன் போடுறோன்னா, இது போட்டால் தான் வந்து நம்மளுக்கு அந்த ப்ளம்ஸ் கேக் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இதை போட்டு இதை ஜெலிச்சு எடுத்துக்கலாம் முதல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோமா பட்டை கிராம்புலாம் கேக்ல போடுறது. இப்போ இது ஜெலிச்சு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் மாவெல்லாம் ஜெலிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து மாவில் வந்து நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு எண்ணெய். எண்ணெய் மாவு சன்ஃப்ளவர் ஆயில் தான் அது. அதே கப்பில் 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு கலரிக்கலாம். பால் வந்து பச்சையாவே ஊற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்சின பால். ஆமா, கரெக்டாக கேட்டா சௌமியா. இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சிருந்த கேரமல் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா.
இப்போ இதை போட்டு நல்லா கிளறணும். நல்லா விஸ்கி வச்சு நம்ம உண்டை இல்லாம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். வாவ், கேக் கலர் வந்துருச்சு. இதுதான் கேக்ல இருந்து கலர் வரணும் கேரமல். ஆனா இப்ப கலர் வேணாம், ஒயிட் கலர் வேணும்னா நம்ம கேரமல் பண்ண வேண்டாம்ல? ஆமா, கேரமல் பண்ணாம அப்படியே ரவா சக்கரை போட்டுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இது ஊத்தி கிளறிட்டு காமிச்சுக்கலாம். இங்க பாத்தீங்களா நம்ம போட்டதுக்கு வந்து எல்லாமே கரெக்டா வந்துச்சு, கேரமலும் கரெக்டா போயிடுச்சு நம்மளுக்கு மாவு கேக்குக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேளை கேரமல் கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்சு பாலை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, சரியா இருக்கும். நான் போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டா வந்துச்சு. நீங்க இதே மாதிரியே போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ அடுத்து வந்து நம்ம கேக் செய்யறதுக்கு போயிடலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா அடி கனமா இருக்கிற மாதிரி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வேற பாத்திரமா இருந்தா கூட ஓகே, நீங்க அகலமாவும் கொஞ்சம் ஹைட்டாவும் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம இதெல்லாம் செஞ்சோம் பாத்தீங்களா, என்னது பாது, ஆல்ரெடி கேக் செஞ்சோம். என்ன கேக் செஞ்சோம், அப்புறம் பீஸா எல்லாம் செஞ்சோம்ல, அதே உப்பு தான், அதனால அது கலரா இருக்கும். அந்த உப்பு நான் எடுத்து வச்சிருக்கேன் வேஸ்ட் பண்ணாம. இப்ப இது வந்து நல்லா பரப்பிக்கிட்டு அகலமா ஒரு ஸ்டாண்ட் உள்ள போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு குக்கருக்கு வாஷர் எப்பவும் போல வாஷர் இல்ல, விசில் இல்ல, நம்ம இதை மூடி போட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் இது சூடாக்கி எடுத்துக்கலாம். இதுக்குள்ள நம்ம கேக் ஊத்தி எடுத்துக்கலாம் சூடாகிறதுக்குள்ள. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம கேக் இதில் தான் ஊற்ற போறேன். நான் நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கேக் டின் இருந்ததுன்னா நீங்க அதில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலான்றது தான் நான். இதுக்கு வந்து ஃபுல்லா உள்ள எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். பட்டர் ஷீட் இந்த மாதிரி ரவுண்டா வெட்டி உள்ள போட்டுக்கிட்டேன். அப்புறம் சுத்தி அந்த ரவுண்டுக்கு ஒரு ரவுண்டு பட்டர் ஷீட் போட்டு ஒட்டி விட்டுருங்க. போட்டு இது மேல கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவி ரெடி பண்ணிக்கலாம். பேருங்க பாருங்க, எப்படா கேக் ரெடி ஆகும் பேனு பாத்துக்கிட்டு இருக்காளுங்க. எடுத்த விட்டு அசையாம. நான் சொன்னேன் கேக் வேற நிறைய இருக்குது, செஞ்சா வேஸ்டா போயிடும், சாப்பிடதான் ஆள் இல்லைன்ற. இந்த அம்மா சுபாசனா கூட்டுக்கலாம, இந்த அம்மா மூந்து பாப்பாங்க. இப்ப கேக்குக்கு இங்கே குட்டி போட்ட பொண்ணுமே சுத்தி நிக்கிறாளுங்க. நைக்கி வேற பாக்குறாளுங்க. சூப்பராகதான், வாசனை சூப்பராகதான் இவளுங்களுக்கு. இப்ப வந்து நம்ம மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். செம்மையா இருக்கு கலரு, வாசனை எல்லாம். 2 எலிங்க சுத்திட்டு இருக்கு வீட்டுல. கேக் எப்ப ரெடி ஆகும்ட்டு பாருங்க. இது நல்லா சூடாயிடுச்சு, உப்பு நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம கேக் வைக்கலாம். கேக்கும் இதுல ஊத்தியாச்சு. நம்ம வந்து ஃபுல்லா ஊத்தாதீங்க, பாதி ஊத்திட்டு நல்லா இப்படி தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு இது மொத்தம் 45 நிமிஷம் வேகணும். இது 45 நிமிஷத்துல 20 நிமிஷம் பொறுத்து நம்ம மேல டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள தூக்கி வச்சுக்கலாம். வைக்கும் போது வந்து கொஞ்சம் ஜாகிரதையா வைங்க. சைட்ல குக்கர்ல நல்லா ஹீட் ஆயிருக்கும், கைக்கு பட்டுச்சுன்னா நல்லா பப்புல வந்துடும். பொறுமையா வச்சுக்கலாம். அனுபவம் ஆமா, எத்தனை வாட்டி வாங்கியிருக்கோம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். ஓகே, 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஆமா, நம்ம வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் அங்க பாருங்க இப்படி வந்திருக்கு. இன்னும் 25 நிமிஷம் இருக்குன்னா இப்போ வந்து நம்ம மேல டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பாத்துமா சூடு. ஏன் நம்ம இப்ப பண்றோம்னா அது உள்ள போகாம எடுத்து வச்சிருக்க எல்லா பழத்துலயும் ஒரு பழம். ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் பழம் டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இப்ப மறுபடியும் மூடி போட்டு ஒரு 25 நிமிஷம் பொறுத்து நம்ம திறக்கலாம். இதோட நம்ம வச்ச கேக் வெந்துருச்சு பாருங்க. வெந்து நடுவுல ஓட்டை ஆயிடுச்சு பாருங்க. ஏன் ஓட்டையாச்சுன்னு கேட்காதீங்க. சௌமியா வந்து வெந்துருச்சான்னு பாருடின்னு சொன்னா உள்ள விட்டு குத்து குத்துன்னு குத்தி ஓட்டை ஆக்கி வச்சிருக்கோம். கேக் வெந்துருச்சு, அவ்வளவுதான். நம்ம எடுத்து வெளியே எடுத்து பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, கேக் ஆற வச்சு எடுத்தாச்சு. சூப்பரா நல்லா ஒட்டாம அழகா வந்துருச்சு. நம்ம இங்க போட்ட பாத்தீங்களா அந்த பாயில் பேப்பரு, பட்டர் பேப்பரு, அதுக்கு மேல இவ்வளவு அழகா உப்பி வந்திருக்கு பாருங்க. ஜம்முன்னு சூப்பரா வந்துருச்சு. இந்த கேக் ஆனா நான் வெட்டி காமிக்கல, ஏன்னு கேட்காதீங்க. அவளுங்க 2 பேரும் போயிட்டாளுங்க. அவங்க அம்மா வந்தா திடீர்னு எங்கேயோ கூட்டு போயிட்டா. அவளுக்கு வந்தோன்னு அவளுங்க கையாலதான் வெட்டி. நான் வெட்டிட்டேனே என்கிட்ட சண்டை போடுவாளுங்க. எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க கேக். இங்க பாருங்க, நான் வெட்டினாதான் உங்ககிட்ட காமிக்க முடியல, அதனால அப்படியே காமிக்கிறேன். அவளுங்க வந்து வெட்டி சாப்பிட்டோம். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் இந்த கேக்கை செஞ்சு பாருங்க கிறிஸ்துமஸ்க்கு. பாய். மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.